சிந்திப்போமே. 1730 தாழ் உளம் புகுவோர்க்கு உருவினை யாதும் உறாது. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். களத்தில் பட்ட செந்தீ பற்றி கொள்ளுமே, ஆனால் இந்த பரு உடல் அழிந்து போகும். ஆனால் சாயா சரீரம் எனப்படும் நுண்ணுடல் அழியுமோ? அழியாது. உப்பளத்தில் பட்ட புல்லை போல நுண் உடலோடு சேர்ந்து உயிர் பருவுடலை விட்டு நீங்கும். பஞ்சாக்கர தேசிகனின் திருவடிகளை தங்களின் உள்ளத்தில் கொண்டோர்க்கு வந்து சேரக்கூடிய வினைப்பயன் அணுகாது. இது சத்தியம். இப்படியாக திருவடி உளம் கொண்டோர்க்கு வினை இல்லை என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. விளம்புவது என் இனி பஞ்சாக்கரவன் வெல் பூங்கழல் தாழ் உளம் புகுவோர்க்கு உரு வினை யாதும் உறாது. மெய்யே களம்படு செந்தீ கதுவின் நிழல் உடல் காயும் கொலோ, வளம்படு புல்போல் அணைந்து உடன் நீங்கியது ஆர் உயிரே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 52வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். திருவடி உளம் கொள்வோம், வினை அகல்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.